Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ரெண்டு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 800 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். ரிப்பு, விலா எலும்பு, நெஞ்செலும்பு எல்லாமே கலந்து நீங்கள் சூப் போடுற மாதிரி எலும்பு வேணும், மட்டன் எலும்பு வேணும்னா அப்படியே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பீஸாக வாங்கி வச்சுருக்கேன். இதில் நாடன் சூப் ஒன்று பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து மட்டன் ரிப் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். சின்னதுன்னா ஒரு 8 கூட எடுத்துக்கோங்க. இதை தட்டி எடுத்துக்கணும். இதில் 1 இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் தோல் எடுத்துகிட்டு தட்டிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும் இல்லைங்க, லைட்டாக ஒரு கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த போனில் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன் சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் 3 பே லீவ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே முழுசாக சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு அந்த வாசம் பிடிக்குன்னா நீங்கள் பொடியாக சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், இதை நல்லா தட்டி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி போடாதீங்க, பொடியாக கட் பண்ணியும் போட வேண்டாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்பை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். சேர்ந்தே உங்களுக்கு வெந்து வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலாலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா தான் சேர்த்துக்கணும். அதுலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கோங்க. அந்த 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கடைசியில் சேர்ப்போம். இதை நல்ல எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பாக மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி, ரொட்டிக்கெலாம் தொட்டு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதை மூடி குக்கரில் 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் விசில் போட்டு வேக விட்டுருங்க. 1/2 மணி நேரம் குறைஞ்ச தீலியே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு சூப் நல்ல டேஸ்டியாக அந்த இதில் உள்ள எல்லா சாரும் இறங்கி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த மட்டன் ரிப் ரோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்குரிய மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கலாம். இதற்கு புதினா தேவையில்லை. இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நம்ம மசாலாலாம் சேர்ப்போம், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போதும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இதை அரைச்சி மட்டனோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை. இன்றைக்கி அரபிக் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த அரபிக் மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மட்டன் மந்தி வீடியோ, சிக்கன் மந்தி வீடியோ எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அந்த கிளிப்பை இந்த வீடியோவோட கடைசியில் அந்த அரபிக் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அரபிக் மசாலாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மசாலா சேருங்க. அதுவும் ஹோம்மேடாகவே நம்ம தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான். அந்த ஒரு மசாலாவே போதும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அது ஊறட்டும். நம்ம மட்டன் சூப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா 1/2 மணி நேரம் குறைஞ்ச தீலையே போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா அந்த எலும்பில் உள்ள சத்து ஃபுல்லாக அந்த சூப்பில் இறங்கிட்டுருக்கு. அந்த எலும்பில் உள்ள சதை பீஸ் கூட நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இதை இப்படி லைட்டாக நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்ம சூப்பாக குடிக்கல அது வரையில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் சின்ன சின்ன பீஸாக லைட்டாக அந்த கரண்டியை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு இப்போ தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நம்ம திரிச்சு வச்சுருந்த மசாலாவில் பாக்கி இருந்தது இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம சூப்பாக குடிக்கிறதா இருந்தால் இப்படியே குடிக்கலாம். இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 பாதாமை நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஊரெல்லாம் வைக்கலைங்க, நீங்கள் ஊற வைக்கிறனாலும் ஊற வச்சுக்கலாம். நான் பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த சூப்போடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை கிள்ளி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நம்ம தோசை, சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ரிப்பு வந்து ஊறிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சேன். நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. நம்ம ஊறின மசாலாவை அப்படியே சேர்த்துக்க போகிறோம்.
அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அந்த தயிர் அந்த மட்டனோடு சேர்ந்து உங்களுக்கு தண்ணி ஆல்ரெடி அதுலேருந்தே வரும். எக்ஸ்ட்ரா தான் நம்ம அரை கப் சேர்த்துக்கிறோம். அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இதை மிதமான தீயில 10 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சாஃப்டான சப்பாத்திக்கு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. தயிர் சேர்க்குறது, சோடா உப்பு, பால், எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக எதுவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க, உப்பு மட்டும்தான் சேர்த்துப்பேன். கைவலி இருக்கிறதுனால நான் வந்து இந்த பீட்டரில் போட்டு மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக ஹாட் வாட்டர் விட்டு பிசைஞ்சிக்குவேன். நார்மலாகவே நான் சப்பாத்தி மாவு லேசான வெதுவெதுப்பான இருக்க வெந்நியோ அல்லது நல்ல சூடான வெந்நியோ விட்டு தான் பிசைஞ்சிக்கிறது. 3 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெந்நி சேர்த்துருக்கேன். நீங்கள் கையால் பிசைறீங்க அப்படின்னா கை பொறுக்கிற சூடு உள்ள வெந்நி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பீட்டரில் நீங்கள் மாவு பிசைகிறதா இருந்ததுன்னா நீங்கள் 1 கப் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தலையை தட்டி எடுத்தீங்க, மாவு தலையை தட்டி எடுத்தீங்கன்னா அரை கப்புக்கும் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. மாவு தொட்டு தேய்ச்சதுனால கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுடையில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி வெந்நி விட்டு பிசைஞ்சு பாருங்கள், நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. மட்டன் போன் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த தண்ணியை சூப்பில் கூட நம்ம சேர்த்து விட்டுறலாம். நல்ல தண்ணி இஞ்சிட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு மாவு, முட்டை இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்ல சூடான எண்ணெயில் 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் புரட்டி விட்டு எடுத்துடலாம். முக்கியமாக அந்த பாத்திரத்தில் இருக்க மசாலாவை அந்த எண்ணெயில் அப்படியே வடித்து விட்ருங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. வீடியோவில் நான் சொன்ன அரபிக் மசாலா ரெசிபி இதாங்க. இது கப்சா, மந்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விதா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜாய் ஜீரா எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டா நம்ம அரபிக் மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.